ஜெயகாந்தனோட புதுச்செருப்பு கடிக்கும் கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்கள் நரேட்டிவ் நெக்ஸஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராத்திரி மணி 11. டமார்னு கதவை தன் முதுகுக்கு பின்னால ஓங்கி அரைஞ்சு சாத்திட்டு விறுவிறுன்னு வெளியே வந்து நிக்கிறான் நந்தகோபால். அவன் மனசுல எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம், உள்ள தூங்கிட்டு இருக்காளே அவனோட மனைவி வத்சலா, அவதான். புருஷன் கோவப்பட்டு வெளியே போறானே, ஏங்க எங்க போறீங்க, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல. செவத்து பக்கம் திரும்பி படுத்த நிம்மதியா தூங்கிட்டா. அவளோட அந்த அலட்சியம் நந்தகோபால கொல்லுது. ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அவன் நிம்மதியா தூங்குறா. இவனுக்கு ஆத்திரம் தாங்கல. உள்ள போய் அவளை மிதிக்கலாமான்னு வெறி வருது. ஆனா அதே சமயம் சின்ன வயசுல தன் அப்பன் அம்மாவ மிருகம் மாதிரி அடிச்ச ஞாபகம் வருது. சி, நாம அந்த மாதிரி மிருகமாயிடக்கூடாதுன்னு தன்னை அடக்கிக்கிறான். வெளியே வந்து ஒரு சிகரெட் பத்த வைக்கிறான். அவன் மனசு இப்போ வத்சலா கிட்ட இல்ல, கிரிஜா கிட்ட போகுது. கிரிஜா. நந்தகோபால் 30 வயசு வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு வெறுத்து ஒதுங்கினப்போ அவனுக்கு ஒரு தாயா, தோழியா, காதலியா கிடைச்சவ கிரிஜா. அவளுக்கு படிப்பு குறைவு, வசதி குறைவு, ஆனா அன்பு அதிகம். அவங்க 2 பேரும் கல்யாணம் இல்லாமலே ஒரு 2 மாசம் கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்தாங்க. அது ஒரு அழகான கனவு காலம். சொல்லப்போனா, நீங்க ஏன் தனியா இருக்கீங்க, உங்க அம்மா சொல்ற அந்த வத்சலாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நந்தகோபாலுக்கு புத்தி சொல்லி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே கிரிஜாதான். இன்னைக்கு வத்சலா பண்ற அலட்சியத்தை பார்த்ததும் கிரிஜாவோட ஞாபகம் அலமோதுது. கிரிஜா மட்டும் இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பாளா? எனக்கு அந்த நிம்மதிதான் வேணும்னு முடிவு பண்றான். சட்டைய மாட்டிக்கிட்டான், சைக்கிளை எடுத்தான், மேற்கு மாம்பழம் நோக்கி மிதிக்க ஆரம்பிக்கிறான். கட்டிட்டு வந்த மனைவிய அனாதையா விட்டுட்டு பழைய காதலிய பார்க்க போறோமே, இது துரோகம் இல்லையான்னு மனசு உறுத்துது. ஆனா வத்சலாவின் அலட்சியம் அவனை கிரிஜாவின் வாசல்ல கொண்டு போய் நிறுத்துது. மாடிப்படி ஏறுறான். ராத்திரி நேரம். கதவு தட்டுறான். கதவு திறக்குது. கிரிஜா நிக்கிறா. நந்தகோபால பார்த்ததும் அவ முகத்துல அதிர்ச்சி இல்ல, ஒரு மெல்லிய புன்னகை. ஹாய், நீங்களா? வாங்கோ, என்ன இந்த நேரத்துல?ன்னு கேக்குறா. அந்த அன்பான குரலை கேட்டதும் நந்தகோபால் உடைஞ்சு போயிடுறான். உள்ள போறான். பழைய நினைவுகள், அந்த வீட்டோட வாசனை, அவளோட உபசரிப்பு எல்லாம் அப்படியே இருக்கு. அவன் மனசுல இருந்த பாரத்தெல்லாம் கொட்டுறான். எனக்கு நிம்மதியே இல்ல கிரிஜா. வத்சலா என்ன மதிக்கிறதே இல்ல. தினம் சண்டை. அவளோட வாழ்றது நரகமா இருக்கு. எனக்கு பழைய வாழ்க்கையே போதும்னு தோணுது. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன்னு புலம்புறா. கிரிஜா அவனை அமைதியா பாக்குறா. ஒரு டம்ளர் கண்ணி குடுத்துட்டு அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து கால்ல ஏதோ மருந்து போடுறா. அமைதியா சொல்றா, பாவங்கோ அந்த பொண்ணு, அரியா பொண்ணுதானேங்கோ. அவங்கள பெத்தவங்கள விட்டுட்டு பழக்கமில்லாத ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயமா இருக்கும், அருவருப்பா கூட இருக்கும். நீங்க உங்க வைஃப் கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சார், ஆனா அவங்க புதுசு. நான் உங்ககிட்ட இருந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருக்கணும். அவங்கள குழந்தையா நடத்தணும். அப்பதான் எல்லாம் சரியாகும். நந்தகோபால் அவள புரியாம பாக்குறான். என்ன, நீ என்கிட்ட எப்படி இருந்த, ஏன் அவ அப்படி இல்லன்னு கேக்குறான். அப்போ கிரிஜா கால்ல மருந்து போடுறத பாத்துட்டு, என்ன கிரிஜா, கால்ல காயம்னு கேக்குறான். கிரிஜா நிமிர்ந்து பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்புலதான் மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. அவ சொல்றா, போன வாரம் புதுசு செருப்பு வாங்கினேன் சார், அது கடிச்சிடுச்சு. தையல் மிஷின் மிதிக்கிறதுனால ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபால் கண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறா. பாத்தீங்களாங்கோ, செருப்பு கூட புதுசா இருந்தா கடிக்கும்தான். ஆனா போக போக அது பழகிடும். நம்ம காலக்கேத்த மாதிரி அது மாறிடும். ஆனா பழைய செருப்பு சுகமா இருக்குன்னு திரும்பவும் அதை தேடி போறது முட்டாள்தனம். நீங்க அங்கதான் இருக்கணும், அதுதான் உங்க இடம். கிரிஜா சொன்ன அந்த உண்மை அவனோட மூளையில உரைக்குது. அவனோட கால்ல விழுந்து அழறான். அவ அவனை தாயா தேத்துறா. நந்தகோபால் அந்த வீட்டிலிருந்து வெளியே வரான். இப்போ அவனுக்கு வத்சலா மேல இருந்த கோபம் போயிடுச்சு. ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. புது செருப்பு கடிக்கும், ஆனா பழகிடும்ங்கிற அந்த வார்த்தை அவன் மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அமைதியா சைக்கிளை மிதிச்சு தன்னோட வீட்டுக்கு தன்னோட மனைவி வத்சலா கிட்ட போறான். நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே பழைய சுகமான நினைவுகளை தேடி ஓடுறோம். முன்னாடி எவ்ளோ நல்லா இருந்துச்சுன்னு ஏங்குறோம். ஆனா நிகழ்காலத்தோட வலிய தாங்கிக்கிட்டு அதோட பழகி வாழ்றதுதான் முதிர்ச்சி. கிரிஜா சொன்ன மாதிரி பழைய செருப்பு சுகமாதான் இருக்கும், ஆனா அது தேஞ்சு போனது. புது செருப்பு கடிக்கதான் செய்யும், ஆனா அதுதான் நம்ம காப்பாத்தும். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஓடி போகாதீங்க, நில்லுங்க, அது பழகிடும். இந்த கதை உங்க மனசு தொட்டிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உறவுகளின் சிக்கல்களை பேசுற இதே மாதிரி இன்னும் பல கதைகளுக்கு நரேட்டிவ் நெக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.